மேற்கொண்டு ட்ரக்ஸ் உள்ள வராத இருக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை சார்? இது வந்து இப்போ ஒரு ட்ரக் கார்ட்டல்ல வந்து நம்ம டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். அதில் இது மாதிரியான ஒரு ட்ரக் கார்ட்டல் இன்னும் உருவாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுப்போம்னா, இது வந்து இன்டர் ஏஜென்சி கோஆர்டினேஷன். நாங்கள் கஸ்டம்ஸ், இந்தியா போஸ்ட், இது மாதிரி ஒரு இன்டர் ஏஜென்சி கோஆர்டினேஷன். எப்படி வந்து அவங்க யூனிக் மாடஸ் ஆப்பரண்டி யூஸ் பண்ணி ட்ரக்ஸை வந்து வெளிநாடுலேருந்து இந்தியா கொண்டு வராங்க அப்படின்றது இந்த வழக்கில் நாங்கள் ஆராய்ந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதே மாடஸ் ஆப்பரண்டியில் கண்டிப்பாக வந்து ரிப்பீட் பண்ண முடியாது. அவங்க புதிதாக ஒரு மாடஸ் ஆப்பரண்டியை கண்டுபிடிச்சி வர்றதுக்குள்ள அந்த மாடஸ் ஆப்பரண்டி என்னன்றதை பார்த்து நாங்கள் அதை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். அவங்களை எப்படி அவங்க கனெக்ட் பண்றாங்க? டார்க் நெட் வழியா தான் அவங்க யூத்ஸும் அந்த மாதிரி தான் கனெக்ட் பண்றாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க டைரக்டா லோக்கல்ல அவங்களுக்கு யாரா லிங்க் இருக்கிறவங்க ஏஜென்ட் மாதிரி. இப்போ நீங்க வந்து இப்போ ஸ்ட்ரீட் பெட்லிங்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏரியா இருக்கும், அதுல வந்து ஒரு பெட்லர் இருப்பார். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து டார்க் நெட் தேவையில்லை. யார் வந்து சராசரியாக வந்து இன்டர்நெட் வந்து நார்மலா யூஸ் பண்ண தெரிஞ்ச நபர், நம்ம கிட்ட இருக்க ஒரு ஸ்மார்ட் போன், ஒரு 10,000 ரூபாய் விலை இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ற நபர்கள் யார் வேணா வந்து டார்க் நெட் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த டார்க் நெட்டுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு தேவையான பொருள் அவங்களே வந்து தேடி கண்டுபிடிச்சு அவங்க வந்து அட்ரஸ் பிளேஸ் பண்றாங்க. இந்த கேஸ்ல வந்து அரெஸ்ட் ஆயிருக்க 15 பேர் வந்து நாங்க வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கு. எல்லாமே வெண்டார் லெவல்ல. இது இல்லாம கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இந்த பிரஸ் மீட் வழியா நாங்க பத்திரிகைக்கு சொல்றது தான், இந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கஸ்டமர்ஸோட டேட்டா பேஸ் இருக்கு எங்க கிட்ட. பட் அவர்கள் மீது நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க போவதில்லை. அவங்க வந்து கவுன்சிலிங் மூலமாக அந்த பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி இந்த போதை பழக்கத்திலேருந்து வந்து வெளியில கொண்டு வரணும். கஸ்டமர் வந்து அப்ரோச் பண்ணி வாங்குறாருன்னா அவர் வந்து அடுத்தது வந்து அப்ரோச் பண்றாங்க, இல்ல இவங்க தான் அப்ரோச் பண்றாங்க கஸ்டமர்? இல்ல, கஸ்டமர்ஸ் யார் வேணா. இப்போ வெண்டார்ஸ்ன்றது இப்போ நீங்க ஒரு அமேசான்லயோ ஃபிளிப்கார்ட்லயோ போய் ஆர்டர் பிளேஸ் பண்ற மாதிரி தான். உங்களுக்கு ஒரு ஷூ வேணும் அப்படின்னா நீங்க போய் டைரக்டா ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க இல்லையா? அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ், காஞ்சா, எல்எஸ்டி, கொக்கைன், எம்டிஎம்ஏ, அந்த மாதிரி என்ன மாதிரியான ஒரு ட்ரக் தேவையோ அந்த தேவையை இருக்கிற நபர் வந்து டார்க் நெட்ல போய் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். பிளேஸ் பண்ணி அவருக்கு வந்து அப்ராட்லேருந்தோ இந்தியாவிலேருந்தோ அந்த ட்ரக்ஸ் வந்து சப்ளை ஆகும். ஸோ அப்ராட்லேருந்து இருக்கக்கூடிய நபர் மூலம் டேரெக்டாக நாங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியாது. பட் இந்தியாவிலேருந்து யாராவது வந்து இந்த ட்ரக்ஸ் வந்து சப்ளை பண்ணுறாங்கன்றதை பார்த்து அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க மேலே நாங்கள் ஆக்ஷன் எடுத்துக்கிறோம். அவர் வந்து 2021 ஏற்கனவே வந்து ஒரு பெங்களூர்ல போதைப் பொருள் கேஸ்ல உள்ள போயிட்டு வெளியில வந்திருக்காரு. அதுவும் எல்எஸ்டி ரிலேட்டட் கேஸ் தான். ஸோ இது வெளியா வந்து எளிதாக சம்பாதிக்கலான்ற மாதிரி ஒரு யோசனை வந்து ஜெயிலேருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் கோவிட் டைம்ல அவரே வந்து டார்க் நெட் பத்திலாம் வந்து கத்துக்கிட்டு இந்த ட்ரேட் வந்து வர ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஒரு பிசினஸ் மேன். அவர் ஒரு 50 வயது நபர். அவரு கல்யாணம் ஆகாத ஒரு நபர். அவர் பிசினஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த தொழில வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இல்ல, அவர் செட்டில்டு இன் சேலம். அவர் ப்ராப்பர் தமிழ் பர்சன் கிடையாது. நார்த் இந்தியால இருந்து வந்து செட்டில் ஆயிருக்காரு. அந்த டீடைல்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு தனியா. எல்எஸ்டி 1 கிலோகிராம்ன்றது ரொம்ப பெரிய குவான்டிட்டி நீங்க சொல்றது. இந்த கேஸ்லயே பாத்தீங்கன்னா வந்து 50 கிராம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல டோட்டலா 1 கிராம்னு நீங்க மதிப்பு போட முடியாது. இப்போ வந்து ஒரு ஆர்டர் பண்றவங்க, பிளேஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 3 பிளாட் வேணும், 4 பிளாட் வேணும், அந்த மாதிரி ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 3 பிளாட்டுக்கு வந்து விலை ஒரு 10,000 ரூபாய் பிளஸ் பேக்கிங் சார்ஜஸ், ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 13,000 15,000 ஒரு 3-4 பிளாட்டோட விலை வரும். ஒரு பிளாட்ன்றது ஒரு ஸ்டாம்போட சைஸுக்கு இருக்கும். ஆமா, நாட் இன் டிராயிங், சிங்கிள் ஸ்டாம்ப் சொல்றேன் இல்லையா, அதோட சைஸ் தான் ஒரு பிளாட். இல்ல, அந்த ஒரு பிளாட் வந்து அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பிளாட் அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. ஒன் டைம் யூஸ்க்கு ஒரு பிளாட் யூஸ் பண்ணிப்பாங்க. இல்ல, அது ஒரு நீங்க அதை வந்து கரெக்டா குவான்டிஃபை பண்ண முடியாது. ஒரு பிளாட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாட் எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் இருக்கு இல்லையா, எல்எஸ்டின்றது ஒரு லிக்விட். அந்த லிக்விட் வந்து அந்த ஸ்டாம்ப் பேப்பர்ல இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இப்போ இங்க் ஃபில்லரை போட்டு இன்ஃபியூஸ் பண்றது. ஆமா, அது மாதிரி இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சரி, நீங்க ஒரு தனி பிளாட் எடுத்து பார்த்தா தான் தெரியும் அதுல வந்து எவ்வளவு மைக்ரோகிராம் இருக்கு அப்படின்றது. ஒரு பிளாட் வந்து கிராமே கிடையாது, அதுல வந்து மைக்ரோகிராம் தான் இருக்கும். மைக்ரோகிராம்ன்றது 10⁻⁶.